ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பூபதி அம்சவல்லி. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடைக்கு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு ரிசல்ட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ரிசல்ட் வந்துச்சு. அவங்களுக்கு ரிசல்ட்டு என்ன மார்க் எடுக்கிறாங்க என்னங்கிறது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யாருமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த மார்க் எடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். நம்மளுக்கு சரி அவங்க என்ன மார்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பா அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அவளுக்கு ஹாப்பினஸ் அதனால் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஊருக்கெலாம் போகல. ரிசல்ட்லாம் பார்த்துட்டு மறுநாள் தான் ஊருக்கு கிளம்பலாங்கிற மாதிரி ஒரு பிளானு. ஏன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அப்போ அழைச்சிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகல. இங்கே தான் எங்கள் வீட்டில் தான் ரிசல்ட் பார்த்தோம். ஆனால் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். என்ன மார்க்குங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது என்ன கடை அப்படின்னா, இந்த பால் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி பட்டர் பிஸ்கட் மட்டும்தான் வாங்குவோம். இதில் மற்றபடி எதுவுமே வாங்க மாட்டோம். அதேமாரி குழந்தைங்க பால் ஐட்டம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பட்டர் பிஸ்கெட்டை ஜூஸும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில். அதனால் பாப்பாவுக்கு என்ன ஜூஸு எது வேணாலும் வாங்கிக்கிட்டு அப்புறம் மாமா கேக் வாங்குறது சரஸ்வதியில் தான் வாங்கினேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது. 2 இடத்துலையுமே. நாங்கள் வாங்கினது ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வாங்கியிருந்தோம். கடை பேர் பார்த்திங்கன்னா சரஸ்வதி. கேக்கு பர்த்டே கேக்லாம் ஒரே கடையிலே வாங்குவோன்னா சொல்ல முடியாது. நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த கடையில் எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவோம். வாங்கினது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். அந்த கேக்கு தான் வாங்கி வெட்டியிருந்தோம். மார்க் எடுத்தது லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாமா தான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் 10th பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால நிறைய கேக்கு ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் கேக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். இது நார்மல் கேக்கு தான் இருக்குது, வெனிலா ஃப்ளேவர் தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் கேட்டிருந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். ஆனால் சரி ஓகே வெயிட் பண்ணி நிறைய பேர் ஆர்டர் ரிசல்ட்டு உடனே கடையில் கேக்கு ஆர்டர் ரிட்டன் போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சேல் பிள்ளைங்க நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது 10th எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். என்னுடைய நல்லா அடுத்தடுத்து நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இதில் பப்ஸு செம்மையாக இருக்கும். சரஸ்வதியில் பப்ஸு சூப்பராக இருக்கும். எக்கு வெஜ்ஜு பப்ஸு சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒரே கடையிலே பிடிச்சது ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். கேக் வாங்கி அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பேர் போட்டு அவங்க என்ன ஸ்டாண்டர்டு என்ன மார்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தோம். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். மாமா கேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கேக்கு வாங்கிட்டு வந்தப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வச்சு
பாருங்கள், இந்த கேக்கு தான். மாமா தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா சரி அவரே ஓப்பன் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. மாமா வந்து கேக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாமாவும் சரி நீ நல்லா மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் என்ன மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 422 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.